மோதூர் சேனையூர் பிரதேச வைத்தியசாலையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பூர் போலீசார், வைத்தியசாலை நிர்வாகம், பிரதேச செயலகம் ஆகியன ஒன்றிணைந்து முன்னெடுத்த தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டின் போது பொதுமக்களும் இணைந்திருந்தனர். அக்கரைப்பற்று மாநகர சபையினரால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வடிகான்களை துப்புரவு செய்யும் பணி முன்னெடுக்கப்பட்டது. நீர் வழிந்தோடக்கூடிய வகையில் வடிகான்கள் செப்பனிடப்பட்டுள்ளன. அவற்றில் காணப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் என்பன முறையாக அகற்றப்பட்டுள்ளன. ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தியோகத்தர்களையும் ஊழியர்களையும் தெளிவுபடுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிலையில் மட்டக்களப்பு பட்டியிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் பாடசாலை அதிபர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டனர். சமூகத்தில் சிறந்த அனுபவமுள்ள 18 பேரை கொண்ட செயலணி ஒன்றை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அந்த செயலணியினால் இந்த வேலை திட்டத்தின் கொள்கை ரீதியிலான விடயங்கள், வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள், தீர்மானங்களை மேற்கொள்ளுதல், அத்தோடு வேலை திட்டத்திற்காக செயற்பாட்டு ரீதியிலான திட்டமும் தயாரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பல்வேறு வேலை திட்டங்களும் செயற்பாடுகளும் உள்ளடங்குகின்றன. நீண்டகால நோக்கங்களை கொண்ட விடயங்கள், குறுகிய கால திட்டங்கள், மத்திய கால திட்டங்கள் மற்றும் நீண்டகால திட்டங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த காலங்கள் முழுவதும் கரையோரத்தின் முக்கியத்துவம் தொடர்பில் கவனத்தில் கொண்டு வேலை திட்டங்களை முன்னெடுக்கவில்லை. அரசாங்கத்தின் நோக்கம் கரையோரங்கள் முக்கிய பகுதி என கருதுகிறது. சுற்றுச்சூழல் மிக முக்கிய பகுதியாகும். அதனை நிலையாக பேணுவதற்கான வேலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகமும் கிளீன் ஸ்ரீலங்கா அலுவலகமும் நாம் அவதானம் செலுத்தி பாரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்து முன்னெடுக்கப்பட உள்ளது. அழகிய கடற்கரை, கவர்ச்சிமிகு சுற்றுலா தளம் எனும் தொனிப்பொருளில் பல்வேறு வேலை திட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அவற்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். அதன் பிரதான செயற்பாடுதான் அனைவரது பங்கேற்புடன் நாட்டை சூழவுள்ள 1740 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை தூய்மைப்படுத்துவது. நாட்டை சூழவும் 17 கரையோர வலயங்களும் 5 மாகாணங்களும் உள்ளன. கரையோர மாவட்டங்கள் 14லும் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த நாம் திட்டமிட்டுள்ளோம். இதன் ஆரம்ப நிகழ்வு காக்கை தீவில் பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பிரதமரின் தலைமையில் இடம்பெறவுள்ளது. அதற்கு இணைவாக மேல் மாகாணத்தின் 3 மாவட்டங்களான கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, தென் மாகாணத்தின் காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட கடற்கரைகளில் 200 இடங்களில் பெருமளவு மக்களின் பங்கேற்புடன் தூய்மைப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளது. 2ஆம் கட்டம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தின் கரையோர மாவட்டங்களான மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் பெருமளவு மக்களின் பங்களிப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்தோடு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடமாகாணம் மற்றும் புத்தளம் மாவட்டம் உள்ளடங்கும் வகையில் இந்த வேலை திட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம். ස්ථාන 200ක විතර විශාල ජනතාවකගේ සහභාගීත්වයෙන් පැවැත්වීමට කටයුතු සම්පාදනය කරලා තියෙනවා.